இப்போ அந்த விசிட்டிங் கார்டில் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இது ஒரு பாக்ஸ் கொடுத்து இந்த பாக்ஸை நான் ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம். இது போல் ஒரு ஷேப் நம்ம வரைஞ்சிட்டேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது போல் எல்லோ கலரில் ஒரு ஷேப் நம்ம அதுவும் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்து இது போல் பாக்ஸ் போட்டு நோடை வந்து கர்வ் பண்ணிவிட்டு ஷேப் டூல் மூலமாக இதையும் வரைஞ்சாச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மெஜந்தா கலரில் உள்ள அந்த பாக்ஸும் வரைஞ்சாச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இந்த பகுதியை வரைகிறதுக்கு அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் டூல் மூலமாக பாக்ஸ் போட்டு வரைஞ்சி இங்கே லைன் டூல் மூலமாக இந்த ஆப்ஜெக்டையும் இது வந்து பாக்ஸ் கொடுத்து வரைஞ்சாச்சு. இதுபோல் இது லைன் கொடுத்து சிங்கிள் லைன் எஃப் லைன் ஃப்ரீ ஹேண்ட் டூல் மூலமாக கொடுத்து வரைஞ்சாச்சு. ஸோ இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுபோல் லோகோ நம்ம வந்து தனித்தனியாக வரைய முடியும். இது ஒரு பாக்ஸ் போட்டு வரைஞ்சோம், இது ஒரு தனி பாக்ஸ், இது ஒரு தனி பாக்ஸ், இது ஒரு தனி பாக்ஸ். இது போல் லைனை வந்து தனியாக எல்லாமே வரைஞ்சிருக்கிறேன். கண்ட்ரோல் செட் கொடுத்து இப்போ நான் மறுபடியும் சேர்க்குறேன். இது போல் உங்களுக்கு ஏற்கனவே வரைகிறதுக்கு எக்ஸசைஸ் நம்ம பார்த்துக்கிறோம். தென் இந்த பெர்ஃபெக்ட் அப்படின்ற இந்த லெட்டர்ஸ் டைப் பண்ணிவிட்டு இதுவும் வந்து வச்சுக்கிறோம். அதன் பிறகு இந்த லெட்டர்ஸ் நம்ம டைப் பண்ணிவிட்டு இதுவும் வந்து கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியாக இந்த பாக்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஒரு ரெக்டாங்கிள் டூல் வச்சு பாக்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். அதன் பிறகு கிரே கலர் எடுத்து கிரே கலர் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸசைஸ் 2 நீங்கள் கிளியராக தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். இதோட அலைன்மெண்ட் நீங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கதான் செக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்டோட சைஸ் நம்ம டைப் பண்ணுறப்போ நார்மலாக இது போல் டைப்பிங்கில் வரும். இந்த டெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்து ஷிஃப்ட் அல்லது பிக் டூல் எடுத்து நீங்கள் இந்த கார்னர் நோடை கிளிக் பண்ணி சைஸ் சிறியதாக நீங்கள் மாற்ற முடியும். இது போல் இந்த கார்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.